வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 51. உபாத்தியாயன் எச்சரிக்கை. குப்தராஜ்யத்தின் விசேஷ தூதன் என்ற காரணத்தால் கூடத்திலிருந்த பலர் மரியாதைக்கு அடையாளமாக எழுந்து நின்று ராகுலனை வரவேற்றார்கள். தங்கள் அந்தஸ்தின் உயர்வின் காரணமாக 2 குப்தராஜ்ய பிரபுக்களும், அலட்சியத்தின் காரணமாக அஜித் சந்திரனும், பிரமிப்பின் காரணமாக சித்ரா தேவியும் ஆசனங்களை விட்டு அசையவில்லை. தடபுடலாக உள்ளே நுழைந்த ராகுலன் தனக்கு மரியாதை செய்தவர்களை பொன் சிரிப்புடன் நோக்கிவிட்டு உட்கார்ந்திருந்தவர்களின் மீது கண்களை செலுத்தியதும் திடுக்கிட்டு போனான். ராகுலன் வரவால் சித்ராதேவியின் மனம் சொல்லவண்ணா குழப்பத்தை அடைந்து கொண்டிருந்தது. அவனை வெறுக்க காரணங்கள் பல அவளுக்கு இருந்த போதிலும் அவன் தன்னுடைய மணாளனாக தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாகையாலும் அந்த திருமண திட்டத்தில் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதில் தம்பியும் திட சித்தமாக இருந்தபடியால் ராகுலனை துச்சமாக தூக்கி எறியக்கூடிய நிலைக்கு அவள் வரவில்லை. அவன் வரவாள் தனக்கும் உபாத்தியாயனுக்கும் உள்ள உறவு எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்பதில் சித்ராதேவி எண்ணங்களை ஓட்டினாள். தனக்கு உபாத்தியாயன் மேலுள்ள பிடிப்பை ராகுலன் விலக்க இஷ்டப்பட்டு புது வீட்டிலேயே நிறுத்தி கொண்டால் என்ன செய்வதென்று சிந்தித்தாள். ஆகவே ராகுலன் பார்வை அவள் மேல் ஊன்றி விழுந்தபோது அவள் கண்கள் தரையை நோக்கி சாய்ந்தன. அவன் அவளை நோக்கி சித்ரா என்று அழைத்ததும் பதில் சொல்லக்கூட அவள் சக்தியற்றவளானாள். இத்தனைக்கும் உபாத்தியாயன் இருந்த நிலையை விட்டு சிறிதும் அசையவில்லை. சதிநாடக பாத்திரங்களை ஒவ்வொன்றாக கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் என்ன நினைக்கிறான் என்பதை உணர முடியாதபடி முகம் கல்லாய் இருந்தது. உபாத்தியாயன் இருந்த நிலை பல்தேவுக்கு பெரிதும் சங்கடமாயிருந்தபடியால், உபாத்தியாயரே, நீங்களும் நம்முடன் சேர்ந்திருப்பது ராகுல பிரபுவுக்கு தெரியாது. என்ன பிரபு, ஏன் நிற்கிறீர்கள்? வாருங்கள், வந்து உட்காருங்கள் என்று ஏதேதோ உளறினான். ராகுலன் எப்பொழுது பிரபுவானான் என்ற யோசனையில் உபாத்தியாயனின் புத்தி இறங்கவே அவன் இதழ்களில் இகழ்ச்சி பொன்முறுவல் அரும்பலாயிற்று. அதை கண்ட ராகுலன் வெகுண்டு, இங்கு சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று உபாத்தியாயனை நோக்கி கேட்டான். பிரபு, மன்னிக்க வேண்டும். பல புது விஷயங்களை கவனித்ததால் இதயத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் பொன்முறுவலாக வெளிவந்ததை ஒழிய வேறொன்றுமில்லை என்றான் உபாத்தியாயன். அவன் பேசிய முறையும் குரலின் தொனியும் அவன் மேலும் தங்களை பார்த்து நகைக்கிறான் என்ற அபிப்பிராயத்தையே பல்தேவுக்கும் ராகுலனுக்கும் ஊட்டவே இருவர் முகத்திலும் சற்று கோபக்குறி தோன்றியது. ஆகவே ராகுலன் மீண்டும் கேட்டான், என்ன அந்த புது விஷயங்கள் என்று. பல்தேவ் சேனை இல்லாமலே சேனாதிபதியாகிவிட்டார் என்று சற்று முன்புதான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது தாங்கள் ராஜ்யம் இல்லாமலே ராஜ பிரதிநிதியாகிவிட்டீர்களே, இதை அறிந்தவுடன் சிறிது மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொன்னான் உபாத்தியாயன். இந்த பதிலை கேட்ட பல்தேவ் அரண்டு போய், இவர் ராஜ பிரதிநிதி என்ற விஷயத்தை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையே, எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று வினவினான். ஊகித்தேன். எப்படி? அதோ போட்டிருக்கும் அந்த மஞ்சத்தை குப்தராஜ்யத்தில் ராஜ பிரதிநிதிகளுக்குத்தான் போடுவது வழக்கம். குப்தராஜ்யத்தில் பழக்கமுள்ளவர்களுக்கு இது நன்கு தெரியும். சந்தேகம் இருந்தால் ரகுவீர மகாபிரபு அவர்களை கேட்கலாம் என்றான் உபாத்தியாயன். அவன் சொல்வது சரி என்பதற்கு அடையாளமாக ரகுவீர மகாபிரபுவும் கம்பீரமாக தலையை அசைத்தார். மற்ற எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம். பாக்கி இருப்பது அந்த மஞ்சம். வந்திருப்பது ராகுல மகாபிரபு ஒருவர். ஆகையால் அவர்தான் ராஜ பிரதிநிதியாயிருக்க வேண்டும் என்று ஊகித்தேன் என்று அஜித் சந்திரன் மேலும் விளக்கினான். ராஜ பிரதிநிதிக்கு மரியாதை செய்வது வழக்கமில்லையா என்று ராகுலன் கோபத்துடன் கேட்டான். உண்டு என்று பதில் சொன்னான் உபாத்தியாயன். பின் ஏன் நீங்கள் எழுந்திருக்கவில்லை? ராஜ பிரதிநிதி என்பது என் ஊகமே தவிர உறுதியாகவில்லையே. இப்பொழுது உறுதியாகிவிட்டதால் எழுந்திருக்கலாம் அல்லவா? உபாத்தியாயனை ஒருமுறை நிற்க வைத்து தனக்கு பணியும்படி செய்ய வேண்டும் என்ற அல்ப சந்தோஷத்தில் ராகுலன் இந்த கேள்வியை அதட்டலாகவே கேட்டான். தாங்கள் இத்தனை நேரம் நின்ற பின் உட்கார வேண்டியது அவசியம். தாங்கள் உட்காரப் போகும்போது நான் எழுந்திருந்து என்ன பயன் என்று அஜித் சந்திரன் கேட்டுவிட்டு விஷமமாக சிரித்தான். ராகுலன் கோபம் எல்லை மீறிவிட்டது. ராஜ பிரதிநிதியை இகழ்வதற்குண்டான தண்டனை என்னவென்பது உனக்கு தெரியுமா என்று சீறினான். தெரியும், மரண தண்டனை. அதை உனக்கு விதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, பல்தேவ், உபாத்தியாயரை கைது செய் என்று உத்தரவிட்டான். பல்தேவ் பெரிய சங்கடத்துக்குள்ளாகி என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். கூடத்தில் இருந்த அனைவரும் அடுத்தபடி என்ன நேருமோ என்ற பயத்தால் கப் சிப் என மௌனம் சாதித்தனர். இத்தனை சதிகார கூட்டத்தில் இப்படி எதிர்பாராதபடி உபாத்தியாயன் சிக்கிக் கொண்டானே என்ற பயத்தில் மிரண்ட பார்வையொன்றை உபாத்தியாயன் மீது செலுத்தினாள் சித்ராதேவி. உபாத்தியாயரே, நாம் எல்லோரும் நண்பர்கள். முக்கிய காரியத்துக்காக கூடியிருக்கையில் நமக்குள் சச்சரவு கூடாது என்று பல்தேவ் கெஞ்சினான். அவன் பார்வையில் தயவு செய்து சற்று எழுந்து நில்லுங்கள் என்ற கோரிக்கை தாண்டவமாடியது. ராகுல மகாபிரபு பிரபுவான விஷயமே எனக்கு தெரியாது. ராஜ பிரதிநிதி என்பதும் இன்னும் ஊர்ஜிதமாகவில்லை என்று உபாத்தியாயன் இழுத்தான். ஏன் ஊர்ஜிதமாகவில்லை? நீங்கள் தான் கோரிவிட்டீர்களே
என்றான் பல்தேவ் உபாத்தியாயன் ஏதோ விட்டு கொடுக்கிறான் என்ற பிரமையில். உபாத்தியாயனின் அடுத்த சொற்கள் அதிக உஷ்ணமாக வெளிவந்தன. பல்தேவ், ராகுலன் தான் முட்டாள் என்றால் உன் தலையிலுமா களிமண் மண்டி கிடக்கிறது? ஊகித்து விட்டால் மாத்திரம் ஒருவனை ராஜ பிரதிநிதி என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ள முடியுமா? அதுவும் தீவிர சதியில் இருக்கும் இந்த கூட்டம் எவனையும் தகுந்த ருசுவின்றி ஏற்றுக்கொள்வது சாத்தியமா? ராகுலன் ராஜ பிரதிநிதியானால் வந்து உட்காரட்டும். ராஜாங்க அதிகாரம் எழுத்துப்பட இருந்தால் எடுத்து காட்டட்டும். பிறகு அவனை ராஜ பிரதிநிதியாக ஒப்புக்கொள்வோம். அதற்கு பிறகு அவனுக்கு நாம் எத்தகைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்போம். இதை விட்டு வருகிறவன் போகிறவனுக்கெல்லாம் என்னிடமிருந்தோ இதோ இருக்கும் இந்த குப்த பிரபுக்களிடமிருந்தோ மரியாதையை எதிர்பார்த்தால் அது மடத்தனம் இல்லையா? என்றான் உபாத்தியாயன். நிமிட நேரத்தில் மகாபிரபு தாங்கள் என்ற கௌரவ மொழிகளை நீக்கிவிட்டு முட்டாள், மடத்தனம் என்ற சொற்களை உபயோகித்து ராகுலனுக்கு உபாத்தியாயன் செய்த மரியாதையை கண்டு கூடத்திலிருந்த அனைவரும் எதுவும் பேச வழி இல்லாமல் சிலையாகிவிட்டார்கள். பல்தேவ் மட்டும் ராகுலனை மெல்ல சமாதானப்படுத்தி ஆசனத்தில் உட்கார வைத்து, பிரபு, உங்கள் அதிகார பத்திரத்தை காட்டிவிடுங்கள். அப்புறம் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் தங்கள் அடிமை என்று சொல்லி தமாஷாக நேர்ந்த தவறை சரிப்படுத்துவது போல் சிரித்தும் திண்டாடினான். மேலே எதுவும் பேசாமல் ராகுலன் ஆசனத்தில் அமர்ந்து தன் அதிகார பத்திரத்தை கச்சையிலிருந்து எடுத்து பல்தேவிடம் நீட்டினான். பல்தேவ் உட்கார்ந்திருப்பவர்களை சுற்றி வந்து ஒவ்வொருவரிடமாக அந்த பத்திரத்தை காட்டினான். உபாத்தியாயன் பத்திரத்தை ஊன்றி கவனித்தான். பத்திரத்தில் பூரகுப்தன் கையொப்பம் இருந்தது. குப்தராஜ்ய சேமத்துக்காக எதுவும் செய்ய ராகுலனுக்கு அதிகாரம் அளிப்பதாக அப்பத்திரத்தில் கண்டிருந்தது. பத்திரத்தை படித்து ரகுவீர மகாபிரபுவிடம் நீட்டிய உபாத்தியாயன், மகாபிரபு, ராஜ பிரதிநிதிகளை சக்கரவர்த்தி அவர்கள் மட்டும்தான் நியமிக்கலாம் என எனக்கு கேள்வி. இதில் பூரகுப்தன் கையெழுத்திருக்கிறதே என்று கேட்டான். பின்னால் அவர்தானே சக்கரவர்த்தி என்றார் ரகுவீர மகாபிரபு. ஆம் ஆம் என தலையசைத்து நரசிம்ம பூபதியும் அவர் அபிப்பிராயத்தில் கலந்து கொண்டார். அப்படியானால் இந்த உத்தரவு பின்னால் தான் நம்மை கட்டுப்படுத்தும். தவிர உத்தரவு எழுதி மாதம் 2 ஆகிறது. தேதியை கவனியுங்கள் என்று சுட்டி காட்டினான் உபாத்தியாயன். இந்த ஆட்சேபனைக்கு என்ன சமாதானம் சொல்வதென்று யாருக்கும் புரியவில்லை. குப்தராஜ்ய பிரபுக்களை தத்தளித்தார்கள் என்றால் பல்தேவும் ராகுலனும் என்ன செய்வார்கள்? சங்கடம் அதிகமாகவே ராகுலனின் அசட்டு தைரியம் கூட மறைந்து அவன் முகத்தில் கிளி பரவியது. ஆனால் அவன் சொன்ன அடுத்த தகவல் அஜித் சந்திரனையே சற்று திணற அடித்துவிட்டது. இந்த வீண் தர்க்கம் எதற்கு? நான் ராஜ பிரதிநிதி என்பதற்கு வேறொரு ருசி இருக்கிறது. சித்ராவின் தம்பியை அதை பற்றி விவரித்து கடிதம் எழுதியிருக்கிறான். அதை அவன் வைத்த முத்திரை கலையாமல் அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். சித்ராவே அதை படித்து சொல்லட்டும் என்று மற்றொரு கடிதத்தை கச்சையிலிருந்து எடுத்து சித்ராவிடம் கொடுத்தான். கடிதத்தை பிரிக்கப் போன சித்ராவை உபாத்தியாயனின் கண்டிப்பான குரல் தடுத்தது. அந்த கடிதத்தை இத்தனை பேருக்கு எதிரில் படிக்க வேண்டாம். ராகுலன் ராஜ பிரதிநிதி என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றான் உபாத்தியாயன். ஏன் இங்கு படிக்கக்கூடாது என்று ரகுவீர மகாபிரபு கேட்டார். கடிதத்தில் தோரமானாவுக்கு உபயோகமாயிருக்கும் செய்தி ஏதாவது இருக்கலாம். இருந்தால் என்ன? தோரமானாவுக்கு வேண்டியவர்கள் யாராவது விஷயத்தை வெளியில் விட்டால் நம் அனைவருக்கும் அபாயம். உபாத்தியாயனின் இந்த பதிலை கேட்ட 2 பேர் 2 விதமான கேள்விகளை கேட்டார்கள். உம்மை தைரியசாலி என்று நினைத்தேன் உபாத்தியாயரே என்றான் பல்தேவ். இங்கிருப்பவர்களில் யார் உம்மை தவிர தோரமானாவுக்கு ரகசியத்தை சொல்ல முடியும்? இது ரகுவீரரின் கேள்வி. பல்தேவ், தைரியத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று பல்தேவுக்கு பதில் சொல்லிவிட்டு அஜித் சந்திரன் ரகுவீரரை நோக்கி, மகாபிரபு, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டது என்றான். அவன் ஏதேதோ உட்பொருள் வைத்து பேசிய பேச்சை புரிந்து கொள்ள சக்தியற்றபடியால் சிந்தனையோடு பேச்சையும் இழந்து நின்ற அந்த கூட்டத்தில் சித்ரா குறுக்கே பாய்ந்து ஓரளவு அமைதியை நிலைநாட்டினாள். உபாத்தியாயரே, இங்கிருக்கும் நாம் அனைவரும் குப்தராஜ்யத்தின் நண்பர்கள். தோரமானவை கொல்ல கூடியுள்ள சதிகாரர்கள். இதில் யார் ரகசியத்தை வெளியிடப் போகிறார்கள் என கூறிவிட்டு கடிதத்தை பிரித்து படிக்கத் தொடங்கினாள். கடிதத்தில் அதிக விஷயங்கள் ஏதுமில்லை. சித்ராவின் சௌக்கியத்தை பற்றி விசாரித்துவிட்டு ராகுலன் குப்தராஜ்ய பிரதிநிதியாக வரும் விஷயத்தை பற்றி பிரஸ்தாபித்திருந்தது. அத்துடன் தான் இருக்கும் இடத்தை பற்றியும் சித்ராவின் தம்பி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான். தான் மூலஸ்தானபுரத்து கிழக்கு கோடி சத்திரத்தில் மாறு பெயருடன் வசித்து வருவதாகவும் கடிதத்தில் தெளிவுபடுத்தியிருந்தான். அந்த விலாசத்தை சித்ரா படிக்கத் தொடங்கியதும், சித்ரா, விலாசத்தை இங்கு படிக்க வேண்டாம் என்றான் உபாத்தியாயன். ஏன் படிக்கக்கூடாது? யாரிடம் சந்தேகம்? இங்கிருப்பவர்களில் நீ ஒருவன்தான் யோக்கியனா என்று பல கோபக் குரல்கள் கூடத்திலிருந்து எழுந்தன. கூச்சல் போட்ட யாரையும் மதிக்காமலே அஜித் சந்திரன் சொன்னான், அந்த தகவல் யாருக்கும் தெரிய வேண்டிய தகவல் என்று. தெரிந்தால் என்ன என்று பல்தேவ் உக்கிரமாக கேட்டான். அபாயம் இருக்கிறது என்றான் அஜித் சந்திரன். என்ன அபாயம்? தோரமானாவின் வேவுக்காரன் நமக்குள் யாராவது இருந்தால் தகவலை எதிராளிக்கு வெளியிடலாம். பிறகு முதலில் சித்ராவின் தம்பிக்கு கழுத்துக்கு சுருக்கு.
அதன் பிறகு நமக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கும் என்று விவரித்தான் அஜித் சந்திரன். எல்லோரும் வெகுண்டார்கள். சித்ரா குறுக்கிடாமல் இருந்தால் அஜித் சந்திரன் மேல் அத்தனை பேரும் பாய்ந்திருப்பார்கள். வேணாம், வீணுக்கு சண்டை போடாதீர்கள். இதோ விலாசத்தை நானே படித்து விடுகிறேன் என்று கடிதத்தின் கடைசி பகுதியையும் படித்து முடித்தாள். அத்துடன் சதிகாரர்களின் அன்றைய கூட்டம் கலைந்தது. ராகுலனின் இஷ்டத்துக்கு விரோதமாக சித்ரா உபாத்தியாயனை தொடர்ந்து சென்றாள். திரும்பும்போது அஜித் சந்திரன் அடியோடு பேசவில்லை. அவன் முகத்தில் சொல்லவொன்னா கவலை தெரிந்தது. மாளிகையில் சித்ராவை அவள் அறையில் விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று முகுந்தனை கூப்பிட்டான். என்ன எஜமான் என்று முகுந்தன் கேட்டான். நீ உடனே மூலஸ்தானபுரம் போக வேண்டும். எதற்கு எஜமான்? உபாத்தியாயன் அறைக்கதவை சாத்திவிட்டு மிக ரகசியமாக சில செய்திகளை முகுந்தன் காதில் ஓதினான்.